வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான வரலாற்று அலசலுக்குள்ள போக போறோம். ஓகே, நேரா விஷயத்துக்கு வருவோம். இது வெறும் மொழி பற்றியதோ இல்ல சினிமாவை சுற்றியோ நடக்கிற விஷயம் மட்டும் கிடையாதுங்க. தமிழ்நாட்டுல நடந்த ஒரு மாபெரும் அரசியல் புரட்சிய பற்றியது. சரி, உள்ள போலாமா? இது கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சினிமா ஹீரோ தான் நடிக்கிற படத்தோட வசனங்களையே தன்னுடைய அரசியல் சாசனமா மாற்றி ஒட்டுமொத்த அரசாங்கத்தையே கைப்பற்றினா எப்படி இருக்கும்? கேட்கவே ஒரு ஹாலிவுட் படத்தோட கதை மாதிரி இருக்குல்ல. ஆனா தமிழ்நாட்டுல இது வெறும் கற்பனை இல்லைங்க, இதுதான் உண்மையான வரலாறு. இவ்வளவு பெரிய மாற்றத்துக்கு ஆணிவேரா இருந்தது எது தெரியுமா? அதுதான் தமிழ் மொழியின் மேல அந்த மக்களுக்கு இருந்த ஆழமான பற்று. தமிழ் மொழியோட பரிணாம வளர்ச்சின்னு பாத்தீங்கன்னா அது ரொம்பவே ஆச்சரியமானது. கிமு 300ஆம் ஆண்டிலேயே பழங்கால தமிழ் நூல்களுக்கான சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. யோசிச்சு பாருங்க, இந்த மொழியோட தொன்மைக்கு இணையா உலகத்துல வேற சில மொழிகளை மட்டுமே சொல்ல முடியும். இந்த ஆழமான பண்பாட்டு பெருமைதான் நம்ம கதையோட அடித்தளமே. 2004ல இந்தியா தன்னுடைய முதல் செம்மொழியா தமிழ அதிகாரப்பூர்வமா அங்கீகரிச்சாங்க. அதுக்கப்புறம் சமீபத்துல 2024ல மேலும் 11 மொழிகளுக்கான செம்மொழி தகுதிய அரசாங்கம் முறைப்படுத்தினாங்க. இப்போ இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு மொழிய சாதாரணமா செம்மொழின்னு சொல்லிட முடியாதுங்க. இந்திய அரசாங்கம் அதுக்கு என்ன மிக கடுமையான நடுநிலையான சில அளவுகோல்களை வச்சிருக்காங்க. அதாவது 1500 முதல் 2000 ஆண்டுகள் பழமையான ஆவணங்கள் இருக்கணும். தலைமுறையா மக்கள் கொண்டாடுற இலக்கிய பாரம்பரியம் இருக்கணும். அதோட உரைநடை, கல்வெட்டுச் சான்றுகளும் கண்டிப்பா தேவை. இத்தனை தகுதிகளையும் தாண்டி தான் தமிழ் தன்னுடைய வரலாற்றுச் சிறப்பை அதிகாரப்பூர்வமா நிலைநிறுத்தியிருக்கு. இந்த பெருமை தான் தமிழர்களோட உணர்வோட கலந்து ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதமா மாறத் தொடங்குச்சு. இந்த பழங்கால மொழி பெருமைய நவீன அரசியலோட எப்படி இணைச்சாங்க அப்படிங்கிறது தான் இங்க நடந்த ரொம்பவே புத்திசாலித்தனமான நகர்வு. திராவிட முன்னேற்றக் கழகத்தோட நிறுவனரான திரு சி.என். அண்ணாதுரை அவர்கள் 1962ல நாடாளுமன்றத்துல திராவிட இனம் அப்படிங்கிறத வரையறுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க உரையை நிகழ்த்தினார். மொழிப்பற்று எப்படி ஒரு நவீன அரசியல் அடையாளமா மாறிச்சு அப்படிங்கறத அவரோட உரை ரொம்ப தெளிவா காட்டியது. இந்த அடித்தளத்திலிருந்து தான் சினிமா அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த ஊடகம் ஒரு மாபெரும் அரசியல் ஆயுதமா உருவெடுக்க ஆரம்பிச்சுது. இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். ஒரு திரைக்கதை ஆசிரியர் எப்படி ஒரு மாநிலத்தோட ஆட்சியை கைப்பற்ற முடியும்? சுவாரஸ்யமான கேள்வி இல்லையா? வெறும் பேனாவை பிடிக்கிற ஒருத்தரால அதிகார மையத்தை எட்டி பிடிக்க முடியுமா? கண்டிப்பா முடியும்னு நிரூபிச்சு காட்டினவர் தான் மு. கருணாநிதி. நம்ம கதையோட முதல் நாயகனான சித்தாந்தங்களின் சிற்பியா வலம் வந்த இந்த எழுத்தாளர் கருணாநிதியோட பயணத்தை இப்போ பார்க்கலாம். அவருடைய அரசியல் எழுச்சி ரொம்பவே அசுரத்தனமானது. 1952ல வெளியான பராசக்தி திரைப்படத்தின் மூலியமா தன்னுடைய அனல் பறக்கும் வசனங்களால ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையுமே திரும்பி பார்க்க வச்சார் கருணாநிதி. திராவிட சித்தாந்தங்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிற மாபெரும் கருவியா அந்த படம் அமைஞ்சது. அது மட்டும் இல்லாம அடுத்த வருஷமே, அதாவது 1953ல கள்ளக்குடி ரயில் மறியல் போராட்டத்துல ஈடுபட்டு சிறை சென்று ஒரு மாபெரும் அரசியல் தலைவரா உருவெடுத்தார். 1957ல குளித்தலையில தன்னுடைய முதல் தேர்தல் வெற்றியை பதிவு செஞ்ச அவர் தன்னுடைய கூர்மையான அரசியல் வியூகங்களால 1969ல முதலமைச்சர் நாற்காலியையே சென்றடைந்தார். வெறும் திரைப்பட வசனங்கள் எப்படி ஒரு மாபெரும் அரசியல் கட்சியை வளர்க்க பயன்பட்டது என்பதற்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம். அப்போ இதுல மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கருணாநிதியோட ஆளுமை தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஒற்றை வரியில தான் அடங்கியிருந்தது. மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. இந்தியாவோட கூட்டாட்சி அமைப்புல மாநில உரிமைகளுக்காக அவர் தொடர்ந்து குரல் கொடுத்தார். சமூக நீதியை நிலைநாட்டுறது, இடஒதுக்கீடு, பெண்களுக்கான சொத்துரிமை என பல முற்போக்கான திட்டங்களை செயல்படுத்தி தன்னுடைய அரசியல் சித்தாந்தத்தை வெறும் வார்த்தைகள்ல மட்டும் சுருக்கிக்காம அதை நேரடியா ஆட்சியிலையும் அவர் பிரதிபலிச்சு காட்டினார். சரி, இப்ப நம்ம கதையோட அடுத்த நாயகனான நக்ஷத்திரம் எம்.ஜி. ராமச்சந்திரன், அதாவது நம்ம எம்ஜிஆர் அவர்களை பத்தி பாப்போம். அண்ணாதுரையோட அரசியல் முழக்கங்களும் கருணாநிதியோட வசனங்களும் ஒரு பக்கம் இருக்க, எம்ஜிஆர் தன்னுடைய திரைப்பட பாடல்கள் மூலமா நேரடியா சாமானிய மக்களை சென்றடைந்தார். உதாரணமா 1960ல வெளியான அச்சம் என்பது மடமையடா பாடல கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மரணம் வந்தாலும் தாய்நாட்டை காக்க வேண்டும் அப்படிங்கிற திராவிட வீரத்தையும் அறநெறியையும் தன்னுடைய ரொம்பவும் கவனமா தேர்ந்தெடுக்கப்பட்ட தத்துவ பாடல்கள் மூலமா பாமர மக்களுக்கும் ஈஸியா கொண்டு சேர்த்தார் எம்ஜிஆர். எம்ஜிஆர் திரையில கட்டமைச்ச பிம்பம் ரொம்பவே நேர்த்தியானதுங்க. ஏழைகளுக்காக போராடுற ஒரு ராபின்ஹுட் மாதிரியான கதாபாத்திரம் தான் அவருடையது. அவர் எப்பவும் வில்லன்களை அழிப்பார், நீதியை நிலைநாட்டுவார். முக்கியமா சமத்துவம், அறநெறி அப்புறம் ஊழலுக்கு எதிரான கருத்துக்களை மட்டும்தான் திரையில பிரதிபலிப்பார்.
அவருடைய பாடல்கள்ல வர்ற ஒரு வார்த்தை கூட தவறான அர்த்தத்தை தந்துடக்கூடாது அப்படிங்கறதுல அவர் ரொம்பவே கவனமா இருந்தார். ஒடுக்கப்பட்ட மக்களோட கனவுகளை திரையில பிரதிபலிச்சதன் மூலமா அவர் அவர்களுக்கு ஒரு கடவுளுக்கு நிகரான பிம்பமாவே மாறினார். இது மிக சிறப்பா விளக்குற ஒரு விஷயம் என்னன்னா, தன்னுடைய திரைப்பட பிம்பத்தை அவர் வெறும் அந்த திரையோட மட்டும் நிறுத்திக்கல. முதலமைச்சரான பிறகு திரையில தாம் பேசின நல்ல விஷயங்கள நிஜ வாழ்க்கையிலையும் மக்களுக்கு செஞ்சார். இலவச சத்துணவு திட்டம் மூலமா பல லட்சக்கணக்கான குழந்தைங்களோட பசிய போக்கினார். ரேஷன் கடைகள் மூலமா குறைந்த விலையில அரிசி வழங்குற திட்டத்தை கொண்டு வந்தார். திரையில மக்களை காப்பாத்துற ஒரு ஹீரோவா வலம் வந்த அவர் முதலமைச்சரான பின்னாடி ஏழை மக்களோட வாழ்வாதாரத்தை காக்கும் நிஜ நாயகனாவே மாறினார். இதுதாங்க அவருடைய அந்த அபாரமான வெற்றியோட ரகசியமே. ஒரு காலத்துல நெருங்கிய நண்பர்களாயிருந்த இந்த இருவர் தான் பிற்காலத்துல தமிழ்நாட்டோட அரசியல் களத்தையே இரண்டா பிரிச்சாங்க. திமுக அப்புறம் அதிமுக அப்படிங்கிற இந்த ரெண்டு துருவங்கள் தான் கடந்த அரை நூற்றாண்டுகளா தமிழ்நாட்டை ஆண்டு வருது. ஒரு பக்கம் கருணாநிதி சமூக சீர்திருத்தங்கள் மற்றும் மாநில சுயாட்சியை முன்னிறுத்தின சித்தாந்த போர் வீரர், மறுபக்கம் எம்ஜிஆர் சாமானிய மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தின ஈடு இணையற்ற மக்கள் நாயகன். இந்த ரெண்டு ஆளுமைகளுமே சினிமா அப்படிங்கிற அந்த சக்தி வாய்ந்த கருவியை கையில எடுத்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் தலைவிதியே மாற்றி எழுதினாங்க அப்படிங்கறத நம்ம ரொம்ப நடுநிலையா பார்க்க முடிகிறது. இறுதியா ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேள்வியோட இந்த அலசல நாம நிறைவு செய்வோம். அரசியல் அப்படிங்கிறது உண்மையிலே ஒரு மாபெரும் நாடகம்னா, இங்க அதிகாரத்தை நிஜமா நிர்ணயிப்பது யார்? அந்த நாடகத்துக்கு தேவையான சித்தாந்தம் மற்றும் கருத்துக்களை கொடுத்து திரைக்கதை எழுதியவரா, அல்லது தன்னுடைய அபாரமான கவர்ச்சியால அந்த நாடகத்தை மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்து அவங்க நெஞ்சங்கள்ல சிம்மாசனம் போட்டு அமர்ந்த நாயகனா? கலை, மொழி, அப்புறம் அரசியல், இது மூணும் எப்படி ஒன்றோடொன்று கலந்து ஒரு மாநிலத்தோட வரலாற்றையே வடிவமைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு திராவிட அரசியல் ஒரு தலைசிறந்த உதாரணம். இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட நான் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நீங்களும் இத பத்தி கண்டிப்பா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.